அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நான் பேசப் போகும் விஷயம் மிகவும் எளிமையானதாய் இருந்தாலும் அதன் பலன் மிக பெரியது. அது இஸ்திஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. மனிதன் தவறுகள் செய்யாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்து திரும்பி வருவதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாகச் சொல்கிறான், நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அவர் உங்கள் மீது மழையை அருள்வார், செல்வத்திலும் பிள்ளைகளிலும் உங்களை வளர்த்தருவார், தோட்டங்களையும் ஓடும் நதிகளையும் உங்களுக்கு அளிப்பார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இஸ்திஃபார் என்பது வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு திறவுகோல். நாம் இன்று கவனிக்க வேண்டியது நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சில சக்தி வாய்ந்த இஸ்திஃபார் துவாக்கள். அவற்றை நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம்முடைய மன அமைதி முதல் பொருளாதாரம் வரை பல மாற்றங்களை காணலாம். முதலில் எளிமையானதாய் இருந்தாலும் மிக ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு சொல் அஸ்தக்ஃபிரு அல்லாஹ். இதை தினமும் மனதார சொல்லுங்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்தருள்வாயக என்ற உணர்வோடு சொன்னால் அது நம் இதயத்தை சுத்தப்படுத்தும். அடுத்து அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் ரப்பி மின் குல்லி ذنب وأتوب إليه. இது நாம் செய்த அனைத்து பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடம் திரும்பிச் செல்லும் ஒரு அழைப்பு. இதை தினமும் ஓதுவதால் நம் உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வு குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். மூன்றாவது, ரப்பி இக்ஃபிர் லீ வதுப் அலைய இன்னக அன்த அத்தவ்வாபுர் ரஹீம். இதில் நாம் அல்லாஹ்வின் இரக்கத்தையும் மன்னிக்கும் தன்மையையும் நினைவில் கொண்டு முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கிறோம். அதேபோல் اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم என்ற துவா நம்மை மிகப்பெரிய பாவமான ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கும். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கும் ஒரு அழகான வழி இது. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. மேலும் இது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்பத்தில் இருந்தபோது கூறிய துவா. இந்த ஒரு வாக்கியம் எந்த பிரச்சனையிலும் நமக்கு நிவாரணம் தரக்கூடியது. இறுதியாக اللهم اغفر لي وارحمني وألحقني بالرفيق الأعلى. இதில் நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் உயர்ந்த நிலையை வேண்டுகிறோம். இவை எல்லாவற்றையும் ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியான நேரத்தில் உட்கார்ந்து மனதை ஒருமைப்படுத்தி இஸ்திஃபார் செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் மிகவும் கருணையுள்ளவன். ஒரு அடியான் உண்மையாக மன்னிப்பு கேட்டால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவன் துவாவையும் விரைவில் ஏற்றுக்கொள்வான். எனவே நம் வாழ்க்கையில் எந்த குறை இருந்தாலும் அதற்கான முதல் தீர்வு இஸ்திஃபார் ஆகஸ்ட் இருக்கட்டும். இதை தொடர்ந்து செய்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை நீங்கள் கண்டே தீருவீர்கள். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.